அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சீனி ஃபாரூக் கீழக்கரையில இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, இப்ப உம்ராக்கு செல்லக்கூடிய ஆண்கள் உம்ரா முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மொட்டை போடுறாங்க. பெண்களாக இருந்தா முடியை குறைத்து கொள்றாங்க. இது நம்ம நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். ஆனா பெண் பிள்ளைகள், அதாவது பருவ வயது அடையாத பிள்ளைகளாக இருந்தா அவர்களுக்கு மொட்டை போடலாமா இப்படிங்கிற ஒரு கேள்வியும், அதுபோக கணவனுக்காக பெண்கள் ஒட்டுமுடியை வைத்து அழகுபடுத்துறாங்களே, அழகுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது உம்ராவை பொறுத்தளவுக்கு உம்ராவுடைய கிரிகைகள் முடியக்கூடிய நேரத்துல ஆண்களுக்கு மொட்டை போடுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா முடியை குறைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. பெண்களுக்கு முடியை குறைத்துக் கொள்வதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மொட்டை போடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அது மாதிரி பெண் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு கடமை, உம்ராவே சுன்னத்தானது தானே. அப்ப அவங்க செஞ்ச நன்மை என்ன கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் இல்லையா. ஆனா ஹஜ்ஜே குழந்தைகள் செய்யலாம். ஹஜ்ஜி குழந்தைகள் செய்தாலும் நன்மை பெற்றோர்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கூட்டத்தார சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய நேரத்துல அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மணில் கௌம், நீங்களா எந்த கூட்டத்தார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த கூட்டத்தார்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க சொல்றாங்க, நஹ்னு முஸ்லிமூன், நாங்கள்லாம் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க திருப்பி கேட்கிறாங்க, மன் அன்த, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆனா ரசூலுல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்ன உடனடியாக ஒரு குழந்தையை தூக்கி காட்டி என்ன செய்யறாங்கன்னா, அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா கடமையாண்டா, ஆமா கடமை, ஆனா நன்மை உங்களுக்கு கிடைக்கும், அதை தூக்கி சுமக்கிறதுனால கொள்றதுனால நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்ம குழந்தையாக இருந்தாலும் ஹஜ்ஜு செய்யலாம், உம்ராக்கு கூட்டிட்டு போகலாம், அதெல்லாம் செய்யலாம். அதை பெற்றோர்கள் அதை முயற்சி எடுத்து செய்யறதுனாலையும், பெற்றோர்களை சுமந்து செல்வதனாலையும் அதனுடைய நன்மைகள் பெற்றோர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். பெண் குழந்தைகளாக இருந்தா என்ன செய்யலாம், மொட்டை போடுறா இருந்தா போட்டுக் கொள்ளலாம், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இந்த கணவனுக்காக அந்த ஒட்டுமுடி வச்சு அழகுபடுத்துறாங்களா இல்லையா, எதுக்காகவும் செய்ய, ஒட்டுமுடி வைக்கிறது தடுக்கப்பட்டிருக்குதுன்னா கணவனுக்காகவும் செய்யக்கூடாது. கணவன் முடி குறைய இருக்கு, பெரும்பாலும் கணவன்கள்லாம் முடிய பார்க்கறது கிடையாது. அழகு என்பது அவரவருடைய உள்ளத்தை பொறுத்தளவு. இல்லாத ஒண்ணை வச்சுக்கிட்டா என்ன செய்ய மாட்டாங்க. எத்தனையோ பேர் ஊனமுற்ற பெண்களை திருமணம் முடிக்கிறாங்க, அதே மாதிரி ஊனமுற்ற ஆண்களை பெண்கள் திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க அந்த மனசையும் அவங்க மேல இருக்கக்கூடிய நேசத்தையும் அதை தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த மாதிரியான வெளிப்புறங்களை பெரும்பாலும் பார்க்கறது கிடையாது. அதனால கணவனுக்காக அழகுபடுத்தலங்கிறது பேர்ல மார்க்கம் தடுத்த விஷயங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அழகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.